குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். மேற்காசிய போர் சூழலை அடுத்து ஏற்பட்டுள்ள உலகளாவிய நிச்சயமற்ற சூழல்களுக்கு மத்தியில் இந்திய பொருளாதாரத்தை ஆய்வு செய்ய பார்லிமெண்ட் நிதிநிலை குழு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து லோக்சபா செயலகம் வெளியிட்ட அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: பார்லிமெண்ட் நிதிநிலை குழு 2025-26 ஆண்டுக்கான கூடுதல் ஆய்வுப் பொருளாக நாட்டில் மாறிவரும் பொருளாதார நிலைமைகள் என்ற தலைப்பை தேர்வு செய்துள்ளது. இந்தியாவின் ஜிடிபி கடந்த 2025-26 நிதியாண்டில் 7.7% வளர்ச்சி கண்டுள்ளது. கடைசி காலாண்டில் 7.8% வளர்ச்சி பதிவானது. ஆனால் மேற்காசிய போரால் ஏற்பட்ட எரிபொருள் உர விலை உயர்வு உள்ளிட்ட சவால்களால் 2026-27 நிதியாண்டில் வளர்ச்சி 6.6% குறையும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. இதனிடையே பார்லிமெண்ட் நிதிநிலை குழு, நிதி அமைச்சகம், ரிசர்வ் வங்கி, பொருளாதார நிபுணர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமிருந்து கருத்துக்களை பெற்று தனது பரிந்துரைகளுடன் கூடிய அறிக்கையை தயாரிக்கும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்றுமதி 15% உயர்வு. உலக பொருளாதார நெருக்கடியிலும் இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி 15% உயர்ந்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் கூறியதாவது: நடப்பு 2026-27 நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் 14 வரையிலான காலகட்டத்தில் நாட்டின் சரக்கு ஏற்றுமதி கிட்டத்தட்ட 15% உயர்ந்துள்ளது. உலக பொருளாதாரத்தில் சவால்கள் உள்ள நிலையில் இது சாதனையாக கருதப்படுகிறது. அதேபோல் ஏப்ரல் மே காலகட்டத்தில் ஏற்றுமதி 16.09% உயர்ந்து 8.44 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. இறக்குமதி 15.14% உயர்ந்து 13.80 லட்சம் கோடி ரூபாயானது. இதனால் வர்த்தக பற்றாக்குறை 5.36 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. அமெரிக்கா 50% சுங்கவரி விதித்துள்ள போதிலும் இந்திய ஏற்றுமதி ஆரோக்கியமான வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது. ஏப்ரல், மே, ஜூன் 14 வரையிலான தரவுகளின்படி ஏற்றுமதி வளர்ச்சி 15% உள்ளது. கடந்த மே மாதத்தில் நாட்டின் ஏற்றுமதி 18% உயர்ந்து 4.29 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. இது கடந்த 6 மாதங்களில் பதிவான அதிகபட்ச வளர்ச்சியாகும். அதே நேரத்தில் வர்த்தக பற்றாக்குறை 2.68 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது என்று கூறினார்.